இலங்கைக்கு எதிரான தீர்மானம் குறித்து அமெரிக்கா இன்று பேசவுள்ளது. இலங்கை தொடர்பான பிரேரணையை ஜெனீவா பேரவையில் அமெரிக்கா சமர்ப்பித்தது. அமெரிக்காவின் உத்தேச தீர்மானம் குறித்து ஆச்சரியப்படவில்லை என்கின்றார் தமரா குணநாயகம். இலங்கைக்கு எதிரான தீர்மானம் குறித்து இந்தியா இன்னமும் தீர்மானிக்கவில்லை. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் யோசனை திட்டம் குறித்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல், குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்குதல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான உத்தேச தீர்மானம் உறுப்பு நாடுகளுக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளது. இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றும் யோசனை குறித்து இன்று உத்தியோகப்பற்றற்ற பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. உறுப்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உறுப்பு நாடுகள் ஆக்கபூர்வமான முறையில் தங்களது பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை அமெரிக்காவினால் மனித உரிமை சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு எதிரான பிரேரணை வரைவானது 47 அங்கத்துவ நாடுகளுக்கும் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. பிரேரணையின் உள்ளடக்க வரைவு தொடர்பான அங்கத்துவ நாடுகளின் கருத்துகளுடன் இந்த பிரேரணை சபையின் விவாதத்துக்கும் வாக்கெடுப்புக்கும் கொண்டுவரப்படும். இலங்கையில் நல்லிணக்க மேம்பாடும் பொறுப்பு கூறுதலும் என்ற தலைப்பிலான தீர்மான வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஐக்கிய நாடுகள் சாசனம், சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம், மனித உரிமைகளுக்கான அனைத்துலக உடன்படிக்கைகள் மற்றும் பிற தொடர்புடைய விதிகளுக்கு அமைவாக பயங்கரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அனைத்தும் சர்வதேச விதிகளுக்கு அமைவாக இருப்பதை உறுதிப்படுத்தும் உறுப்பு நாடுகளது கடமைக்கு அமைவாகவும், குறிப்பாக பொருத்தமான சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு மனிதாபிமான விதிகளுக்கு அமைவாகவும், இலங்கையின் கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையின் முடிவுகளையும் பரிந்துரைகளையும் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் இந்த அறிக்கை வழங்கிய பங்களிப்பை ஏற்றும், சட்டத்துக்கு முரணாக மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் படுகொலைகள், காணாமற் போதல்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுக்களையிட்டு பக்க சார்பற்ற விசாரணை மேற்கொள்ளுதல், வடக்கிலிருந்து இராணுவத்தை விலக்குதல், காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பாரபட்சமற்ற பொறிமுறையை உருவாக்குதல், தடுத்து வைத்தல் தொடர்பான கொள்கைகளை மீளாய்வு செய்தல், சுயாதீனமான சிவில் சமூக கட்டமைப்புகளை பலப்படுத்துதல், மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பரவலாக்குதல் மூலம் இனப்பிரச்சினைக்கான தீர்வை காணுதல், அனைவரதும் கருத்து வெளிப்பாட்டு உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல், சட்ட ஆட்சி முறை தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட விடயங்கள் சார்ந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு முன்வைத்துள்ள ஆக்கபூர்வமான பரிந்துரைகளை வரவேற்று, சர்வதேச சட்ட விதிகள் தீவிரமாக மீறப்பட்டமை குறித்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு போதுமான அளவு கவனம் செலுத்தவில்லை என்பதனையும் கவனத்திற்கொண்டு, கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆக்கபூர்வமான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதுடன் நீதி, பொறுப்பு கூறுதல், சகல இலங்கையருக்கும் இடையிலான நல்லிணக்கம் போன்றவற்றை உறுதிப்படுத்த பொருத்தமானதும் நம்பிக்கையானதுமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும், சட்ட ரீதியான கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றவும் இலங்கை அரசை கோருதல், கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட மற்றும் தொடர்ந்து எடுக்கப்படவுள்ள விவரங்கள் உள்ளிட்ட விரிவான செயற்திட்டத்தை விரைந்து முன்வைக்குமாறும், சர்வதேச சட்ட விதிகள் மீறப்பட்டமை குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து கவனம் செலுத்துமாறும் இலங்கை அரசாங்கத்தை கோருதல், மேற்சொன்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஆலோசனைகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தை வழங்குமாறும் இலங்கை அரசாங்கத்தை இதனை ஏற்றுக்கொள்ளுமாறும் வேண்டுவதுடன், இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையகத்தின் 22வது கூட்டத்தொடரில் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தை வேண்டுதல் என்ற தீர்மானங்கள் வரைவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன.
இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் உத்தேச தீர்மானம் குறித்து ஆச்சரியம் இல்லை என்று ஐக்கிய நாடுகளுக்கான ஜெனீவா கிளையின் இலங்கை பிரதிநிதி தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்த உத்தேச தீர்மானம் குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உத்தேச தீர்மான அறிக்கையின் உட்கிடக்கை தொடர்பில் பல நாடுகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் முனைப்புகளில் அமெரிக்கா ஈடுபட்டிருந்தமை புதிய விடயமல்ல. இந்த உத்தேச தீர்மானம் ஆச்சரியம் அளிப்பதாக அமையப்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமான முறையில் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையர் ஒருவருக்கு எதிராக கனடாவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தயாகரன் மார்கண்டு என்பவருக்கு எதிராகவே MV சன்சே கப்பலில் இலங்கையர்களை சட்டவிரோதமாக கனடாவுக்கு கடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. MV சன்சே கப்பல் பயணிகளை சட்டவிரோதமாக கடத்தியமை தொடர்பில் முதற் தடவையாக ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மார்கண்டுவுக்கு எதிராக பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்போது கனடாவை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பில் இந்தியா இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் திட்டம் தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை இன்னமும் வெளியிடவில்லை. எனினும் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் நன்மையை விட தீமைகளையே அதிகம் ஏற்படுத்தும் என்பதே இந்தியாவின் பொதுவான நிலைப்பாடு என்று கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட தமிழக அரசியல்வாதிகள் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஆதரவளிக்க வேண்டுமென்று இந்திய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதி அமைச்சர் ஒருவர் கப்பம் கோரலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மினுவாங்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரிடம் குறித்த பிரதியமைச்சர் 25 மில்லியன் ரூபாய் கப்பம் கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வர்த்தகர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் முறைப்பாடு செய்துள்ளார். கப்பப்பணத்தை வழங்காவிட்டால் படுகொலை செய்துவிடுவதாக பிரதியமைச்சர் தம்மை மிரட்டியதாகவும் சிங்கப்பூரிலிருந்து நாடு திரும்பும்போது பணத்தை ஆயத்தப்படுத்துமாறு கூறியதாகவும் வர்த்தகர் தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல் தொடர்பில் எழுத்து மூலமான முறைப்பாடு ஒன்று ஜனாதிபதி, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு வர்த்தகரினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரும் இலங்கை கடற்படையினரும் கூட்டாக இணைந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதன் மூலம் மீனவர் மோதல்களை தடுக்க முடியும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கூட்டாக இணைந்து ரோந்து பணிகளில் ஈடுபட முடியும். இதன் மூலம் இருநாட்டு மீனவர்களும் நன்மை அடைவார்கள். மீனவர்கள் அத்துமீறல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு காத்திரமான பொறிமுறையாக இந்த கூட்டு ரோந்து கண்காணிப்பை குறிப்பிட முடியும் என்றும் அவர் கூறினார். ஜெனீவா சென்ற அரச ராஜதந்திர குழுவின் நடவடிக்கைகளினால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் விரிசல் நிலை உருவாகியுள்ளது. இதனை சீர் செய்ய அரசாங்கம் கடும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக JVP தகவல் வெளியிட்டுள்ளது. அரசாங்கம் பாரியளவில் சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களுக்குள் சிறைப்பட்டுள்ளது. மேலும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை உள்நாட்டில் முழு அளவில் நடைமுறைப்படுத்தும் நிலை ஏற்படும்போது பெரும் பிரச்சினைகள் தோன்றுவது மட்டுமன்றி பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கமே விசாரணைக்கு உட்படும் நிலையும் உருவாகும் என்று அந்த கட்சி எச்சரித்துள்ளது. இதுகுறித்து தெளிவுபடுத்திய JVPயின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா, ஜெனீவாவில் நடைபெறுகின்ற ஐநா மனித உரிமை பேரவையில் உரையாற்றிய அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முழு அளவில் நடைமுறைப்படுத்துவதாக ஒப்புதல் அளித்தார். அது மட்டுமன்றி உரையின் பின்னர் ஜெனீவாவில் ஊடகவியலாளர்களை சந்தித்த அமைச்சர் இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு இந்தியா ஆதரவளிக்காது என்றும் குறிப்பிட்டதாக தெரிவித்தார். ஆனால் இந்திய மத்திய அரசு உள்நாட்டு அரசியலில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதுடன் தமிழகம் டில்லிக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துள்ளது. இந்தியாவின் ஆதரவை இலங்கை ஜெனீவாவில் வெளிப்படுத்தியமையினால் மத்திய அரசு இலங்கையுடன் முருகல் நிலையை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ளும் முயற்சியில் அரசாங்கம் டில்லியுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி வருகிறது. எவ்வாறாயினும் அரசாங்கம் தற்போது சர்வதேச நாடுகளின் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபடாத நிலையில் சிறைப்பட்டுள்ளது. இந்நிலையில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் போது இராணுவத்துக்கு எதிரான விசாரணைகள், அமைச்சர்களான கருணா, டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும்.
இதனால் உள்நாட்டில் பல பிரச்சினைகள் தோன்றி நெருக்கடி நிலை உருவாகும் என்று டெல்வின் சில்வா கூறியுள்ளார். தான் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டில் நடக்கும் அனைத்து கெட்ட வேலைகளையும் நிறுத்தப் போவதாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் கப்பம் பெற்று வருவதாக அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அப்படியானால் இவ்வாறான அரசியல்வாதிகளால் எப்படி நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வாறான அனைத்து செயற்பாடுகளையும் தடுத்து நிறுத்துவோம் என்று சரத் பொன்சேகா கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.